காண கண்கோடி வேண்டும் என எண்ண தோன்றும் வகையில் துலிப் மலர் கண்காட்சி டெல்லியை அலங்கரிக்கிறது. G20 மாநாட்டை ஒட்டி நடைபெறும் இந்த மலர் விழா மனம் கவர்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் குளிர்காலத்தின் பிற்பகுதியில் டெல்லியின் முக்கிய பகுதிகளில் கண்ணை கவரும் மலர் காட்சிகள் நடத்தப்படுவது வழக்கம். தற்போது G20 உச்சி மாநாட்டை முன்னிட்டு தலைநகரை அழகுபடுத்துவதற்காக துலிப் செடிகளை நடத் தொடங்கியுள்ளது டெல்லி நகர்மன்ற தோட்டக்கலைத்துறை. இதற்காக நெதர்லாந்தில் இருந்து 1,24,000 துலிப் விதைகள் இறக்குமதி செய்யப்பட்டு ஜனவரி முதல் வாரத்தில் நடவு செய்யப்பட்டன. மேலும் இந்த ஆண்டு நகரத்தின் அழகை வெளிப்படுத்தும் விதமாக துலிப் மலர்களின் அளவு இரட்டிப்பாக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சாந்தி பாதை, சென்ட்ரல் பார்க், சில்ட்ரன் பார்க், மண்டி ஹவுஸ், தீன்மூர்த்தி, வின்ஸ்டர் பிளேஸ், அக்பர் சாலை, எய்ம்ஸ் சர்க்கிள், ஹாலிகா கேந்திரா உள்ளிட்ட இடங்கள் ஆயிரக்கணக்கான சிவப்பு மற்றும் வெள்ளை துலிப் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. பூக்கள் நடவு பணிகள் அனைத்தும் சுமார் 6 to 8 மாதங்களுக்கு முன்பிருந்தே திட்டமிடப்பட்டதாக தெரிவிக்கிறார் டெல்லி நகர்மன்ற தோட்டக்கலைத்துறை இயக்குனர் செல்லையா. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கு முன்னாலேயே அதுக்கு என்ன பண்ணணும், எந்த ஏரியாவில் எப்படி டிசைன் பண்ணணும், என்ன மாதிரி பூக்களை எல்லாம் கொண்டு அலங்கரிக்கணும், என்ன மாதிரி விதமாக அலங்கரிக்கணும், அதுக்கு என்ன ஏற்பாடுகள் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் முன்கூட்டியே பிளான் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு வருஷமும் எப்படி வித்தியாசங்களை நம்ம கொடுக்க முடியும், ஒரு கிரியேட்டிவிட்டியாக மக்களை ஒவ்வொரு வருஷமும் அவங்க ஃபீல் பண்ணணும். இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, அழகாக இருக்குது, அற்புதமாக இருக்குது, இந்த அளவு அவங்கள ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா புதுசாக ஏதாவது டிசைனை பண்ணணும், அதை கொண்டு வரணும். அதை டிசைன் பண்ணுறது மட்டும் பெரிய விஷயம் இல்லை, பிளானிங், அதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூஷனுக்கு கொண்டு வரதுக்குள்ள அந்த சீக்வன்ஸ் ஆஃப் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அதுவே மிகப்பெரிய ஒரு ஆர்ட். குறிப்பாக இதயம் வடிவத்தில் அமைக்கப்பட்டுள்ள பூக்கள் இளைஞர்களை கவர்ந்து வருவதாக கூறும் பொதுமக்கள் மன அழுத்தத்தில் இருக்கும்போது அங்குள்ள பூக்களை பார்த்து ரசிப்பது மனதில் உற்சாகத்தை ஏற்படுத்துவதாக கூறுகின்றனர். ரொம்ப கண்ணுக்கு இனிமையா, யாரும் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பெரிய அலங்கார வகைகள். அப்புறம் மலர்களுமே இது வரைக்குமே வெளியிலேருந்து இவங்க யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. வெளிநாட்டில் வளரக்கூடிய மலர்கள் இதெல்லாம் நிறைய மெனக்கிட்டு அவங்க அங்கேருந்து எல்லாம் இறக்குமதி பண்ணி மிக அருமையாக பண்ணியிருக்கிறாங்க சார். உண்மையிலே இது ரொம்ப 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 பாராட்டக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். பல்வேறு வகையான பூக்களை இதுவரை பாடப்புத்தகத்தில் மட்டும்தான் பார்த்துள்ளதாகவும் தற்போது நேரில் பார்ப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் சுற்றுலா சென்றுள்ள திருச்சி தோட்டக்கலை கல்லூரி மாணவர்கள் கூறுகின்றனர். எப்படி வெர்டிகல் கார்டன் கிரியேட் பண்ணலாம், இல்லை ஃப்ளார்ஸை வச்சு எப்படிலாம் வெர்டிகல் கார்டன் கிரியேட் பண்ணலாம், இல்லை கிரவுண்ட் கவர் எப்படிலாம் மேக் பண்ணலாம், எப்படிலாம் நம்ம ஃப்ளார்ஸை வச்சு இல்லை நம்ம பார்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி இப்போ இங்கே பார்க்கும் போதே சூப்பராக இருக்குது, அதே மாதிரி எப்படிலாம் கிரியேட் பண்ணலான்றது தெரிஞ்சிருக்கோம். டெல்லியில் களை கட்டியுள்ள இந்த துலிப் திருவிழா இயற்கை ஆர்வலர்கள், பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் கவனத்தை வெகுவாக ஈர்த்துள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ராமராஜனுடன் செய்தியாளர் ராஜீவ்.